வணக்கம். 30ஆம் தேதி நமது பாரத பிரதமர் தமிழ்நாடு வருகிறார். இது மிகுந்த கண்டனத்துக்குரிய ஒன்றாக கருதப்படுகிறது. பல தலைவர்களும் அதை பற்றி பேசி வருகிறார்கள். ஏனென்றால் தமிழர் ஒருவரை திருடர் போல சித்தரித்தும் தமிழர்கள் திருடர்கள் போல சித்தரித்தும் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் இன்னொரு மந்திரியான ஸ்மிருதி இரானியும் பேசி வருகின்றனர். இப்போ ஒடிசா தமிழரை புகழுவது போல பேசிவிட்டு ஒடிசாவில் சென்று இவர்கள் மூவரும் தமிழரை திருடர் போலவும் குறிப்பாக பூரி ஜெகநாதர் கோயில் சாவி தமிழிடத்தில் இருக்கிறது என்றும் இன்று மோடியும் அமித்ஷா தமிழர்கள் ஒடிசாவை கொள்ளையடிக்கின்றனர் என்றும் பேசியிருக்கின்றனர். அதுபோக ஸ்மிருதி இரானி தமிழ் கான்ட்ராக்டர்கள் ஒடிசாவை கொள்ளையடிக்கின்றனர் என்று பேசியிருக்கிறார். இவர்கள் மூவரும் தேசிய தலைவர்கள். இதுவரை எந்த ஒரு தேசிய தலைவரும் இவ்வாறு தேசிய கட்சியை சேர்ந்தவர் இப்படி ஒரு மாநில கட்சியை விட கீழிறங்கி சிவசேனா போன்ற கட்சிகள் கூட அந்த காலத்தில் பேசியது பெருசாக பேசுவார்கள். ஆனால் இன்று அதைவிட கீழிறங்கி மூவரும் பேசியிருக்கிற நேரத்தில் தமிழகத்திற்கு தியானம் செய்ய போகிறார் என்ற செய்தி வருகிறது. தமிழ் மக்கள், குறிப்பாக தமிழ் அரசியல் தலைவர்கள் மற்றும் தமிழ் மக்கள் அனைவரும் கொதித்து போயிருக்கின்றனர். இவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற கேள்விகள் எழுந்திருக்கின்றனர். அவர்கள் பேசிய அந்த பேச்சை மூவரும் மோடியும் அமித்ஷாவும் ராணியும் பேசிய பேச்சுகள் இதோ. உள்ள கட்டாக் நகரத்தில் பேசிய பிரதமர் மோடி பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறையான ரத்ன பண்டாரின் தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்பட்டு விட்டதாக பேசினார். श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई। ये श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई। जी के श्री रत्न भंडार को लेकर जो कुछ हो रहा है, कहते हैं श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है, कहते हैं। अभी किसने भेजी है भाई तमिलनाडु? ये तमिलनाडु कौन ले गया है? தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஒடிஷாவை ஆட்சி செய்ய வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பிய அமித்ஷா, जब बाढ़ की चुनौती का सामना करते हैं तो मैं तमिलनाडु से रिमोट कंट्रोल से चलाने वाले सरकार के ठेकेदारों से पूछना चाहती हूं, ठेकेदार ने तमिलनाडु के ठेकेदारों को ठेका दिलाया, सही क्या? तिजोरी को तमिलनाडु के ठेकेदार रिमोट कंट्रोल से चलाने वाली इस सरकार के कुछ ठेकेदार ले जाते हैं. மிகுந்த ஆச்சரியம் அதிர்ச்சியும் அளிக்கிறது இந்த மூவரின் பேச்சும். ஏனென்றால் குஜராத்திகள் தான் இந்தியாவை பல வருடங்களாக ஆண்டு வருகின்றனர். அதானி, அம்பானி போன்ற பெரும் தொழிலதிபர்கள், மிக பெரும் கோடீஸ்வரர்களுக்காக பல சலுகைகள் காட்டப்படுகின்றன. ஏழை இந்திய மக்கள் வஞ்சிக்கப்படுகின்றனர் என்று பல மாநில மக்களும் குமுறி வருவதாக ஒரு செய்திகள் வரும் வேளையில் அவரை குஜராத்தி என்று தமிழர் யாரும் சொல்லவில்லை, மலையாளிகள் யாரும் சொல்லவில்லை. இந்த நேரத்தில் குஜராத்திகளுக்காக வாழ்வதாக பேசப்படும் அந்த நேரத்தில் தமிழரை பற்றி இவ்வளவு கேவலமாக மோடி பேசுவது மிகவும் கண்டனத்துக்குரியது. அவர் தமிழகத்துக்கு வரும்போதாவது தியானம் என்ற பெயரில் உடனே வருகிறார். தமிழர் எழுச்சிவாயர் என்று நினைத்து விடக்கூடாது என்கிற எண்ணத்தில் பலரும் பேசி வருகின்றனர். அவர் வரும்போதாவது மன்னிப்பு கேட்க வேண்டும், அமித்ஷாவும் மன்னிப்பு கேட்க வேண்டும், இரானி மன்னிப்பு கேட்டால்தான் தமிழக மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை பிறக்கும்.